உங்க தொகுதியில உங்கள எல்லாருமே செல்ல பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்களாமா? இல்லையா? வீட்ல கூப்பிடுவாங்க. வீட்ல கூப்பிடுற பேர் வந்து அப்படியே கட்சிக்காரங்க அப்படியே கூப்பிடுவாங்க. ஸோ அது அப்படியே வார்டு மக்களுக்கும் அப்படியே பரவிருச்சு. இந்த இன்டர்வியூ மூலமா தமிழ்நாடு முழுக்க உங்களுக்கு பயங்கரமான ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் வரப்போறாங்க. செல்ல பேர் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா, ஐயய்யோ! அது வந்து காமெடியா இருக்கும். பரவால்ல சொல்லுங்க. எனக்கும் அந்த பேருக்கும் சம்மந்தமே இருக்காது. நான் தெரிஞ்சுக்கிறேன். அது நான் சின்ன வயசுல என்னைய கூப்பிட்ட பேரு. குட்டிமான்னு. அது நான் குட்டிமா. குட்டியா இருக்கும்போது கூப்பிட்டு அது மாறாம போயிடுச்சு. அதனால வீட்ல சொந்தக்காரங்க, கட்சிக்காரங்க வீட்ல மட்டும் தான் குட்டிமான்னு கூப்பிடுவாங்களா? இல்ல கட்சிக்காரங்க குட்டிமான்னு எனக்கு தேர்தல் வரைக்கும் ம ஊர்ல வந்து என் பேர் தெரியாது. அவங்க அண்ணன் பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல குட்டிமான்னு சொல்லுவாங்க. தேர்தல் அப்போ போஸ்டர்லாம் நம்மளோட துண்டு மேனிஃபெஸ்டோ நம்மளோட வாக்குறுதிகள்லாம் கொடுக்கும்போது தான் என் பேரே வந்து கட்சிக்காரங்களுக்கே தெரியும். இல்லைன்னா பேரும் பெருசு, ஹைட்டும் ஆளும் ஹைட்டு, கூப்பிடுறது மட்டும் குட்டிமா. ஆமா, கூப்பிடுறது மட்டும் குட்டிமா. ஓகே ஓகே, நைஸ். ஃபன்னுக்காக தான் கேட்டேன். நைஸ். ஓகே, நீங்க கவுன்சிலரா ஜெயிச்சிட்டீங்க. ஆனா கவுன்சிலரா களத்துல இறங்கி நிற்கும் பொழுது, மக்களோட மக்களா நிற்கும் பொழுது, நீங்க எதிர்கொண்ட விஷயங்கள்லாம் ஒன்னொன்னும் ஒவ்வொரு ரகமா இருந்திருக்கும்ல. அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? கவுன்சிலர் ஆனதுக்கு பிறகு எனக்கு மேஜரா என்னோட இன்டென்ஷன் வந்து உட்கட்டமைப்பு, வார்டனுடைய உட்கட்டமைப்பு, சாலை, வடிகால், வாட்டர் பைப்லைன், ஸ்ட்ரீட் லைட். ஸோ இது என்னோட மேஜர் ப்ரியாரிட்டியாக இருந்தது. இப்போ இதுக்காக நான் என்னோட முனிசிபாலிட்டிக்கிட்டேயும் முனிசிபல் மீட்டிங்ஸில் நான் மக்கள் பிரதிநிதியாக இதுக்கான வாய்ஸ் வந்து நான் எப்பயுமே ரேஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அதை நெகோஷியேட் பண்ணுறது எனக்கு ஒரு சேலஞ்சுன்றதை விட அதோட டைம் ஃப்ரேம் வந்து அங்கே உள்ளே போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது. பட் ஆஃபிஷியல்ஸாக இருக்கட்டும், கமிஷனராக இருக்கட்டும், சேர்மனாக இருக்கட்டும், எல்லாருமே வார்ட் விசிட் பண்ணும்போது நான் இன்சிஸ்ட் பண்ணுறது, இங்கே வந்து பாருங்கள். வந்து விசிட் பண்ணும்போது ஃபீல்டு விசிட்க்கு நான் எல்லாரையுமே இன்சிஸ்ட் பண்ணி தொந்தரவு பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுவேன். எனக்கு இது இருக்குது, எனக்கு வேணும், இது செஞ்சு தரணும். அப்படி நான் இன்சிஸ்ட் பண்ணி நான் அங்கே வேலைகள் நடக்கிறது வந்து நான் புஷ் பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பேன்.